ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு த ஒன் லைஃப் ஒன் வாய்ஸ். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம லாஸ்ட்டாக பார்த்த ட்ராமோட அடுத்த எபிசோட தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோட என்னாச்சுன்னா, நம்ம ஹீரோயினுக்கும் ஸ்டாச்சுவனுக்கும் கல்யாணம் பண்ணுற மைண்ட் செட்டில் வந்திருந்தாங்க. ஹீரோக்கு அது பிடிக்கல. அது மட்டும் இல்லாமல் லேடி வாங்க வந்தால் நான் ப்ரப்போஸ் பண்ணால் நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அது கோவமாக போக ஆரம்பிச்சான். எப்படியாவது சமாதானப்படுத்தி ஆகணுமே அப்படின்னு இவளும் பின்னாடியே போறா. மரமண்டை நில்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே போறா. அங்கே போய் அவன் கேட்கல. இங்கே பாரு, உனக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்கணும், என்ன இருந்தாலும் அவன் உன்னோட க்ரஷ், அதனால தானே இப்படி பண்ணிட்டு இருக்க. மற்றபடி எனக்கு லேடி வாங்கிட்டா தான் நான் எதுவுமே பண்ண முடியாது, நான் ஒத்துக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப அவள் கொஞ்சம் ஓவராக கத்தி ஆர்டர் போட ஆரம்பிச்சிட்றா. இவள் ஆர்டர் போட ஆரம்பித்தாதான் அந்த சிலன்சில் ஆக்டிவேட் ஆகிடுமே. என்ன சொல்கிறான்னா, அவங்க வந்துட்டு போகிற வரைக்கும் நீ வாயவே திறக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லிடுறா. அப்புறம் திரும்பி பார்க்கும்போது அவனால் வாயவே திறக்க முடியல. ஆனால் அவள் என்ன நினச்சிக்கிறான்னா, உனக்கு அவ்வளோ திமுறாடா, அந்த லேடி வருவாங்க, பேசுவாங்க, அவங்க ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, அந்த நேரத்தில் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லணுன்னே அடுத்த நிமிஷமே அந்த லேடி வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட அவங்க மனசில் இருக்கிறத சொல்ல வராங்க. உடனே நம்ம ஹீரோயின் தான், வாங்க வாங்க, இவ்வளோ நேரம் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறப்ப அவன் அந்தாண்ட திரும்பி நின்றுட்டு இருக்கான். என்ன, அவர் திரும்பி பார்க்க கூட மாட்டாரா என்ன? அப்படி இல்லை, நீங்கள் வந்ததை நினச்சி என் பிரதருக்கு சந்தோஷம் அப்படின்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது நம்ம ஹீரோவை பிரதர்னு சொல்லி வச்சிருக்கா அப்படின்ட்டு. ஹீரோ அங்கே பேச முடியாமல் நின்று திரும்ப முடியாமல் திரும்பிட்டு இருக்கான். நீங்கள் அப்படி தனியாக திரும்பி நிற்கிறது எனக்கு புரியுது. என்ன இருந்தாலும் இவ ஒரு டான்ஸ் ஆடுறவ தானே, அப்படிங்கிற மாதிரி தானே இப்படி யோசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறப்ப, ஆச்சா ஆச்சா அப்படிலாம் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் இங்கே சமாளிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவங்களே மனசு விட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளோ வருஷ காலத்தில் எவ்வளோ பேர் என்னை வந்துட்டு லைக் பண்ணியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் என்னை அடையணும்னு நினச்சிருக்காங்க. என் மனசு என்னமோ உங்ககிட்ட தான் அது வந்துச்சு. அது ஏன் என்ன அப்படின்னு தெரியல, உங்கள் விருப்பம் இருக்கும் அப்படின்னு நான் சந்தோஷப்படுறேன். நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களை கல்யாணம் பண்ணுறதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஹீரோ டபுக்குன்னு திரும்பி முறைக்க ஆரம்பிச்சிடுறான். நீங்கள் பார்க்குற பார்வையை பார்த்தா எனக்கு என்னமோ விருப்பம் இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவருக்கு முழு விருப்பம் தான். அப்படின்னா என்னோட பர்த்டே டேட்டை வந்துட்டு நான் இப்போ தான் குறிச்சிட்டு கொண்டு வந்தேன். இதை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் பர்த்டே டேட்டோட பார்த்து மேட்ச் ஆகுதா என்னன்னு நீங்கள் பார்த்து சொல்லுங்கள், உங்களுக்கு மனசில் விருப்பம் இருந்தால் மட்டும் அப்படிங்கிறப்ப அந்த சீட்டை வந்துட்டு ஹீரோயின் வாங்க வரா. அப்படி வாங்க வரப்போது, இது எங்கள் 2 பேர்த்துக்குள்ளே பர்சனலாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா நடுவில் புந்து யார் வேணாலும் மாற்றிடலாம்ல, அதுக்காக அப்படிங்கிறப்ப ஹீரோயினுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட நிறைய காசு இருக்குது, செல்வம் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் இது என் கையால் நெஞ்ச துணிங்க, இதுதான் நான் வரதட்சணையாக கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, இதில் எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது, உங்கள் விருப்பத்தையும் நான் தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். இன்றைக்கி நைட்டு வந்துட்டு நான் ஆத்தங்கரையில் உங்களுக்காக போட்டில் வெயிட் பண்ணுவேன், நீங்கள் வந்து நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த லேடி அங்கேருந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு லேடி வாங்க கூட தான் போயிட்டுருக்கா. அப்போ ஒரு விஷயம் கேட்குறா, என்னோடய ஃப்ரெண்டோட லவ்வில் ஒரு பிரச்சனை, என்ன பிரச்சனை, அதுக்கு நீங்கள் தான் கரெக்டான ஆன்சர் சொல்லணும், சரி சொல்லு நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி சொல்ல, இல்லை அந்த புள்ள வேற ஒரு பையனை க்ரஷ்ஷாக பார்க்குறா, ஆனால் இன்னொருத்தங்க மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது, அது எப்படி அது சாத்தியமாகும், ஐயோ இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது வேறு, லவ்வுங்கிறது வேறு, க்ரஷ்ஷுங்கிறது வேறு. இதை எப்படி சொல்கிறதுனா, நமக்கு நிறைய பேர்த்த பார்ப்போம், பிடிக்கும், லைக் பண்ணுவோம், ஆனால் நம்மளை யாரை மிஸ் பண்ணுறோமோ அவங்க இல்லைன்னா அந்த இடம் நமக்கு ஃபில் ஆகாமல் இருக்கும், அவங்க தான் நம்மளோட லவ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீ எனக்கு தெரிஞ்சு இல்லை இல்லை, அந்த பையனும் வேறு ட்ரைபு, இந்த பொண்ணும் வேறு உலகம், எப்படி இந்த லவ்வுக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா, லவ்னா பிடிச்சா இதெல்லாம் பார்க்கவும் பார்க்காது அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு என்னமோ அந்த ஃப்ரெண்டு நீயே தான் இருப்பியோன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி லேடி வாங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. அதெல்லாம் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு வந்துட்டுருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோவையும் ட்ராகனையும் தான் காமிக்கிறாங்க. ஏன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம், அதாவது அந்த நைட்டுக்கு அப்புறம் அந்த சிலன்சிகளோட அந்த பவர் வந்துட்டு இழந்துடும் போல். அதுக்கப்புறம் அவன் பேச ஆரம்பிக்கிறான். அவளுக்கு என்னமோ அவனை தான் கட்டிக்கிற மாதிரி இன்ட்ரெஸ்ட் போல். இவன் மனசை நம்மளால் புரிஞ்சிக்க முடியல, என்னை விட அவன் பெட்டரா, இப்படிலாம் நீங்கள் கேட்கவே கூடாது மாஸ்டரு, அவனை கம்பேர் பண்ணும்போது அவன் காட் ஆஃப் வாரு, நான் வந்துட்டு டெபிலு, இப்படியா இருந்தாலும் கம்பேர் பண்ணுறதுக்கு லாஜிக் இருக்குதா, ஆனால் இவன் மனசில் என்ன இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்க முடியலையே அப்படின்ட்டு அதே நேரம் வந்துட்டு நம்ம ஜூலியும் ஹீரோயினும் பேசிகிட்டு இருக்காங்க. உனக்கு சாச்சுவானை பிடிச்சிருக்கா இல்லை ஹீரோவை பிடிச்சிருக்கா, நானே குழப்பத்தில் இருக்கிறேன், நீ ஏன்டி இன்னும் குழப்பி விட்டுருக்க, எனக்கு என்னமோ உனக்கு வந்துட்டு நம்ம ஹீரோவை தான் பிடிச்சிருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, யார் அந்த திட்டு பையலையா அவனெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லிகிட்டு இருக்கா. இதை தூரத்துலேருந்து இவங்க 2 பேரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜூலி வந்தோடனே, அது அவள் உங்களை என்ன சொன்னா அப்படின்னா, என்ன திருட்டு பையன்னு சொன்னாலா, அப்போ நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்களா, அவன் மனசில் என்ன இருக்குன்னு என்னாலையும் புரிஞ்சுக்க முடியல, அது பொண்ணுங்க மனசுனா ரொம்ப ஆழமான விஷயம்னு உங்களுக்கே தெரியாதா, ஒரு ஐடியா வேணா இருக்குது, நீங்கள் அந்த ஹேர் பின்னை அவகிட்ட இருந்துட்டு எடுத்துருங்க, அதுக்கப்புறம் அவள் என்ன ஃபீல் பண்ணுறா அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும், நீங்களும் ஜேட்ரிங்க போடாதீங்க, அவன் மனசில் என்ன ஃபீலிங் இருக்கிறது உங்களுக்கு கெஸ் பண்ணிட முடியுங்களா அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுக்குறா. அவனுக்கும் அதுதான் கரெக்டுன்னு படுது. அவன் வந்துட்டு ஹேர் பின் எடுக்க போயிட்டான். அதே நேரத்தில் கரெக்டாக நம்ம ட்ராகன் குட்டியும் வந்துட்டு ஜூலி கிட்ட, நீ ஒன்று சொன்னல,
பொண்ணுங்க பிடிக்கலன்னு சொன்னா உள்ளுக்குள்ள புடிச்சிருக்கு அர்த்தம் அப்படிங்கிற மாரி இப்ப சொல்லிட்டு இருந்தல்ல. அப்போ நீயும் தான் என்ன அடிக்கடி புடிக்கல, புடிக்கலன்னு சொல்லியிருக்க. அப்போ உன் மனசுல என்ன புடிச்சிருக்கா? இல்ல. அது எல்லா பொண்ணுங்களும் சராசரி பொண்ணுங்க சொல்றது அது அப்படிதான். ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் புடிக்கலன்னா புடிக்கல தான். நான் யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டேன் அப்படிங்கிற மாரி டக்குன்னு ஹர்ட் பண்ணி விட்டுர்றா. உடனே சரி நீ எத தான் நம்புவ? எதன்னா மணிய தான் நம்புவேன். காச தான் நம்புவேன். அத தாண்டி வேற எதையும் நான் நம்ப மாட்டேன். எனக்குன்னு ஒரு ஸ்டோரு, அதுக்கேத்த பிரான்ச்சு இந்த மாரி ஒவ்வொன்னா நான் கிரியேட் பண்ணிட்டே போகணும். அதுதான் என்னோட ஆசை. அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, டிராகன் குட்டிக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு மாரி சேட் ஆயிட்டான். "உனக்கு புரியுதா?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல எனக்கு புரியல." அப்படிங்கிறப்ப, "நீ தான் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப முட்டாள்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போனோனே, அவன் ஒரு மாரி லவ் ஃபீல்ல ஹர்ட் ஆயிட்டு உட்காந்துருக்கான். அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோவ காட்டுனா, அதே மாரி டூப்ளிகேட் ஹேர் பின் ஒண்ணு செஞ்சுட்டு, அந்த ஹேர் பின்ன எடுத்துட்டு வந்துட்டான். அடுத்த நாள் வந்துட்டு ஹீரோயின வந்துட்டு சேச்சுவான் வந்துட்டு வெளியில கூட்டு போறான். அப்படி கூட்டு போகிறப்ப, அந்த ஹீட்டா இருக்கிற அந்த பன்னெல்லாம் வாங்கி குடுக்கலான்னு நெனைக்கும்போது, அப்போ அவ ஹீரோ கூட இருந்தப்ப கைய சுட்டுக்கிட்டால்ல, அதுதான் நெனப்பு வருது. "உனக்கு வேணுமா?" "இல்ல எனக்கு எதுவும் வேணாம்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அடுத்து கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஒரு குட்டி பொண்ணு பூ வித்துக்கிட்டுருக்கு. "அந்த பூவ உனக்கு வாங்கி வைக்கவா?" அப்படின்னு சேச்சுவான் கேட்கறான். அப்போ வந்துட்டு ஹீரோ பூ வாங்கி வச்ச விஷயம் தான் நெனப்பு வருது. "என்ன நீ எது கேட்டாலும் இப்படியே பண்ணிட்டு இருக்க? ஒரு வேள ஒரு மாரி இருக்கே, ஏதாவது பிரச்சனையாங்கும்ப?" "அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு, அதே நேரம் இது எல்லாத்தையுமே டிராகனும், நம்ம ஹீரோவும் நின்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்காய்ங்க. அதுக்கப்புறம் "உனக்கு ரொம்ப சேடா இருந்தா சொல்லு. நம்ம வேணா போட்ல வேணா போவோம், இந்த நதியில." அப்படின்னு சொல்லும்போது, அவ ஹீரோ கூட அந்த மெமரி லாஸ் நதியில வந்துட்டு கொண்டாந்து விட்டுருப்பாள்ல, அத நெனச்சு பார்த்து யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ அவன் கூட பேசுனத. இப்படி ஒவ்வொரு விஷயத்துலயும் அவன் கூட போனாலும், அந்த விஷயங்கள் தான் அவள அட்டாக் பண்ணிட்டுருக்கு. மத்தபடி சாச்சோன பத்தி யோசிக்கும்போது, அவன் ஒரு விஷயம் சொல்றான். "என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாரி இருக்க? இது ஒரு காலகட்டத்தில என்னோட ஆசையா இருந்துச்சு. காலகட்டத்தில ஆசையா இருந்துச்சா? என்ன சொல்ற?" அப்படிங்கிறப்ப, இவ சாச்சோன ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்தால்ல, இவன் கைகோத்து நடக்கணும். அது மட்டும் இல்லாம இவன் கூட டிராவல் பண்ணணும் அப்படிங்கிறது. அத பத்தி யோசிச்சுக்கிட்டு, "ஆ இப்ப இவன டிசப்பாயின்ட்மென்ட் பண்ணக்கூடாது. ஆமா, ஆமா இது எனக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு தான். அது மட்டும் இல்லாம, அந்த மின்மினி பூச்சி கல் இருக்குல்ல, அத கொடுத்து, "இது எனக்கு ரொம்ப முக்கியமானது. என் கூடவே பொறந்ததுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம, இத வச்சுக்க. இத என்னோட காதலா நீ வச்சுக்க." அப்படிங்கிற மாரி குடுக்குறப்ப, அவளும் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா எடுத்துக்கிற மாரி தான் இருக்கு. அதே நேரம், இப்ப அவ எப்படி ஃபீல் பண்றான்னு நீங்க கண்டுபிடிக்க முடியும்ல மாஸ்டர். நீங்க தான் ஹேர் பின்ன மாத்தி வச்சுட்டீங்கல்ல. நீங்க ஃபீல் பண்ணி சொல்லுங்க அப்படிங்கிறப்ப, "நான் ஹேர் பின்னெல்லாம் மாத்தலாம் போயிட்டேன். டூப்ளிகேட் பண்ணி வச்சுட்டு எடுத்துட்டுலாம் வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் ஹேர் பின்ன வச்சுட்டேன். வச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயம் எனக்கு நல்லா புரிஞ்சுது. ஒருத்தவங்களோட ஃபீலிங்க நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். அது உங்களுக்கு நம்ம மேல இன்ட்ரெஸ்ட் இருந்தா, அவங்களே நம்மள தேடி வருவாங்க. இதுல வேற எதுவுமே நம்ம குறுக்க மறுக்க பண்ணாலும், நம்ம என்னதான் அவங்கள இழுத்து புடிச்சு வச்சாலும், அவங்களுக்கு யார் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, அவங்கள தேடி தான் போவாங்க. அது மட்டும் எனக்கு நல்லா புரிஞ்சுது. இது அவளே முடிவு எடுக்கட்டும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவனும் அப்படியே அங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்குறான். இவளுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு நம்ம ஹீரோ மேல தான் இன்ட்ரெஸ்டடா இருக்கோம் அப்படின்ட்டு. உடனே வந்துட்டு சாச்சுவான்ட்ட நம்ம அப்புறம் பார்க்கலாமா? எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, திடுதிப்புன்னு ஓடி போறா. ஓடி போயிட்டு ஹீரோ முன்னாடி போய் நின்னுட்டு, "ஏய் நான் உன்ட்ட ஒண்ணு சொல்லணும்னு நெனைக்கிறேன்." "என்ன சொல்லணும்?" "எனக்கு அப்பாயின்ட்மென்ட் இருக்கு." "உனக்கு என்ன அப்பாயின்ட்மென்ட் இருக்கு?" அப்படிங்கும்போது, இவன் வந்துட்டு ஹீரோயின் மேல உள்ள கோவத்த, "லேடி வாங்க மீட் பண்றேன்." அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பான் போல. அதனால அவங்க பணிப்பெண் வந்து ஹீரோவ கூப்பிட வந்திருக்காங்க. "ஏய் அது எப்புட்றா? நீ தான் புடிக்கல, இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தியே. அது உனக்கு கவல இல்லல்ல அத பத்திலாம்? அதுவும் இல்லாம என்ன ரூல் பண்றதுக்கு உன்னால முடியாதுல்ல? ஏதோ சொல்ல வந்தியே?" ஒண்ணும் சொல்ல வரல. இப்ப நீ போயே தான் ஆகணுமா?" "கண்டிப்பா நான் போயே தான் ஆகணும்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவன் போனோனே இங்க புடிச்சு திட்டிக்கிட்டு இருக்கா. ஆக மொத்தத்துல இவளுக்கு லவ் இருக்கு. இவ இந்த டைம்ல கூட சொல்லியிருக்கலாம். அவன் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டான். அவளோட ஃபீல், அவளோட சந்தோஷம் அவளோடயே இருக்கட்டும் அப்படிங்கிற மாரி அவனும் புரிஞ்சுக்கிட்டு, இப்படி பண்ணிட்டு இருக்கான். அங்க கட் பண்ணி சச்சுவன தான் காமிக்கிறாங்க. அவன் வந்துட்டு மேரேஜ் ட்ரெஸ் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். அது வந்துட்டு லேடீஸ் ட்ரெஸ் மாரி இருக்கு. உடனே டைலன்ட்ட, "ஏய் இது ட்ரெஸ் மாறி வந்துருச்சுன்னு நெனைக்கிறேன். நீ போய் மாத்தி எடுத்துட்டு வா." அவனுக்கு ஆனா அது சுத்தமாவே புடிக்கல போல இந்த கல்யாணம். ஏன்னா என்ன இருந்தாலும் பாஸ்ட்ல அதாவது இம்மோர்டல் லேண்ட்ல வந்துட்டு இவிங்க வந்து கிரஷ்ஷா தானே பார்த்துக்கிட்டு இருந்தா சாச்சுவன. அதனால, "சரி நான் போய் மாத்திட்டு வரேன்." அப்படின்ட்டு கோவமா தான் போறா. அங்க பார்த்தா டிராகன் குட்டியும், ஜூலியும் தான் ட்ரெஸ்ஸ மாத்த வராய்ங்க. அப்ப, "நீ எதுக்குடா இப்ப என் கூடவே வந்துட்டுருக்க? நீ ஒண்ணும் என் துணைக்கு வர வேணாமே?" "இல்ல, நீ போயிட்டு அந்த டைலான பார்க்க போற. டேய் உனக்கு எப்புட்றா சொல்லி புரிய வைக்கிறதுன்னு ஒரு எட்டி ஒரு உதைய விட்டுட்டு, இங்க பார்றா, நம்ம இங்க ஒரு மிஷனுக்காக வந்திருக்கோம். இதுல வந்துட்டு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்களே செத்துருவாங்க. இப்போ வந்துட்டு நம்ம எப்புட்றா இத லைஃப் லாங் கொண்டு போக முடியும்? நீ முட்டாளுங்கிறத அடிக்கடி நிரூபிச்சுட்டு இருக்க." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, இத டைலான் பயபுள்ள கேட்டு, "ஆகா! என் மாஸ்டர் உயிருக்கு அப்ப ஆபத்தா? இவங்க ஏதோ பிளான் பண்றாங்களா?"
தெரியுதா? இதை என் மாஸ்டர்ட்ட சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற மாரி நெனச்சுக்கிட்டு, அவ ஓடி போயிடுறா ட்ரெஸ்ஸ கீழ போட்டுட்டு. ஓடிட்டு போயிட்டுருக்கும்போது, ஒரு குதிரை வண்டியில இடிச்சு, அவ அப்படியே அந்த ஹியூமன் லெக்ல இறந்து போறா. இங்க வந்துட்டு இம்மோர்டல் காட் லேண்டுக்கு இப்ப ஆத்மாவா வந்தோனே, கரெக்ட்டா நம்ப லார்டு புடிச்சிடுறாரு. இம்மோர்டல் லார்டு புடிச்சிடுறாரு. புடிச்சு வச்சு, "நீ பண்ணது பெரிய குத்தம். உனக்கு தண்டனை தண்டனை தான். அதுல எந்தவித மாற்றமுமே இல்லங்கிறப்ப" டைலானோட அப்பா கொஞ்சம் மன்னிப்பு கேட்குறாரு. "நீ கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ வந்துட்டு அவன் தான் காட் ஆஃப் வார். அவன் இருந்தா தான் அந்த ஈவில எதுக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது, அவன் போயிட்டு ஹியூமன் லேக்ல ஆத்மாவா இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கான். எனக்கு தெரியாது. அந்த மேரேஜ நிப்பாட்டியோ, இல்ல சாச்சோன இங்க கொண்டு வருவியோ, அப்படி நீ கொண்டு வந்தா உன்ன நான் மன்னிக்கிறேன்." அப்படிங்கும்போது, "அவர கொண்டு வந்தா அவர ஏதாவது பண்ணிடுவீங்க" அப்படின்ட்டு இவ ஏதோ சொல்ல வரா. அதுக்குள்ள அவங்க அப்பா சத்திய பயன்படுத்தி வாய் அடைக்க வச்சு, நான் அத அவள பண்ண வைக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இதோட இந்த எபிசோடு முடியுது. அதுக்கப்புறம் அடுத்த எபிசோட்ல கல்யாணம் நடக்கும். அதுல ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாய்ங்க. அதுக்கப்புறம் டைலான வச்சு ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாய்ங்க. இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்ப்போம். இந்த எபிசோடு உங்களுக்கு எப்படிப்பட்ட ஃபீல குடுத்துச்சு? ஒருத்தங்க மேல லவ்வுனா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த எபிசோட்ல சொல்லிட்டாங்க. ஆனா ரியல் லைஃப்ல அப்படி இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா லவ்வே இங்க இருக்குமாங்கிறது தெரியல. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே நீங்க கமெண்ட்டும் பண்ணிட்டு ஹாப்பியா என்ஜாய் பண்ணி வீடியோ பாருங்க.